வெல்கம் பேக் டு மை ஃப்ரூட் ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இது 7 வருஷத்து மாங்காய் மரம். இது நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி விதை வச்சு அதுக்கப்புறம் வந்த ஒரு நாட்டு மாங்காய் மரம். இந்த மாங்காய் மரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரெல்லாம் போட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு தடவை மாம்பழம் விட்டுருக்குது. ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளிகளுக்கெல்லாம் எப்படி தான் தெரியுதுன்னே தெரியல. ஆக்சுவலாக நம்மளுக்கெல்லாம் என்ன பார்த்தாலுமே மாம்பழம் பழுத்திருக்கா இல்லையா அப்படின்னு தெரியவே தெரியாது. கிளிகள்லாம் கரெக்டாக பழுத்த மாம்பழத்தை மட்டும் அழகாக கொத்தி சாப்பிட்டுட்டு போயிடுது. எப்படின்னே தெரியல, நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோம். ஸோ இதுக்கு மேலே விட்டால் கிளிகள் சாப்பிட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இதனால் மொத்தத்தையும் நம்ம பொறிச்சு இன்றைக்கி முடிச்சிடுறோம். இந்த மாதிரி ரெட்டு கலர்லாம் இருக்கிறத நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிருவோம். மற்றதெல்லாம் விட்டுருவோம். ஸோ இந்த ரெட்டு கலர்லாம் இருக்கிறதெல்லாம் எவ்வளோ ஆயிருக்குன்னு நம்ம பார்ப்போம். இந்த பால்லாம் பட்டுச்சுன்னா காயமாயிரும். ஸோ இதெல்லாம் பால்லாம் படாத மாதிரி நீங்கள் போறீங்க. பாருங்க எப்படி கிளியெல்லாம் சாப்பிட்ருக்குன்னு அழகாக. இந்த இதை பார்த்த பழுத்த பழம் மாட்டவே உங்களுக்கு தெரியல. ஆனால் கிளிகளுக்கு எப்படி இது பழுத்த பழம் அப்படின்னு தெரியுதுன்னு இன்னும் தெரியல எனக்கு. கண்ணிலலாம் இந்த பால் பற்றவே கூடாது. பட்டுச்சுன்னா அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு இங்கே மேலாப்பில் கத்துறீங்க, பால் வராது. இந்த மாதிரி நீங்கள் கத்திச்சிட்டிங்கன்னா பால் உங்கள் மேலே தெரிக்காது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் காய போட்டு சாப்பிட்லாம், இல்லை பழுக்க வச்சும் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி கத்திரிங்க. இதுக்கு இப்படி பார்த்தீங்க கத்திரிச்சிங்கன்னா பால் உங்களுக்கு மேலே படாது. பால் பட்டுச்சுன்னா அப்படியே மூஞ்சியெல்லாம் வீங்கிடும். ஏகப்பட்டது இருக்க மாட்டேங்குது. போது கீழே இருக்கிறதை மட்டும் கத்திரி, அப்புறம் மேலே இருக்கிறதே ஒரு நாளைக்கு பொறிச்சுக்கல. ஸோ அவ்வளோதான். ஒரு கூட நம்ம ஃபுல்லாக மாங்காய் இருக்குது. ஸோ இதை பழுக்க வச்சு கொஞ்சம் பேர்த்துக்கு கொடுக்கலாம். ஸோ ஒரு கூடனமாக மாம்பழம் ஆகிருக்கு. இதை பழுக்க வச்சுட்டு பக்கத்து வீட்டிலலாம் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் பக்கத்து வீட்டில் கொடுத்தா தான் நம்ம பக்கத்து வீட்டுக்கு அவங்க கொடுப்பாங்க. ஸோ இதை பழுக்க வைக்கிற வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்குண்டான ப்ராசஸை நான் வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை ஃப்ரூட் ஃபேமிலியை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.